நெகேமியாவின் புஸ்தகத்தை தொடர்ந்து இந்த காலையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் இன்றைக்கு 4வது அதிகாரத்தில் அடங்கியுள்ள வெளியேறப்பட்ட தேவ சத்தியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை சிரமம் பாராமல் தேவ பிரசனத்தில் எழும்பி நிற்கும்படியாக நாங்கள் அன்போடு கேட்குறேன். இந்த காலையில் தேவ வார்த்தை நாம் சபையராக ஒன்றாக வாசித்து இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாவோம். இந்த முழு அதிகாரத்தை வாசிக்கும்படியாக நான் விரும்பினாலும் நமக்கு நேரம் இன்றைக்கு அதிகமாக இல்லாதபடியால் முதல் 14 வசனங்களை நாம் இன்றைக்கு காலையில் வாசிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். 4ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை ஊழியரோடு கூட சேர்ந்து வாசிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன? ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து வருகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூத மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஆமென். அப்பா, இந்த காலையில் வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய அற்புதமுள்ள ஒரு வார்த்தை. இன்றைக்கு உடைய வார்த்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கவனத்தையும் இடத்தையும் தந்து எங்களோடு கூட பேசுங்கள் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். இன்றைக்கு உங்களோடு கூட இந்த 4வது அதிகாரத்தில் காணப்படுகின்ற அநேக சம்பவங்களை குறித்து பேசும்படியாக விரும்புகின்றேன். எதிர்ப்புகளை எதிர்பாருங்கள், அதுதான் இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பாக நான் தர விரும்புகின்றேன். எதிர்ப்புகளை எதிர்பாருங்கள். இந்த எதிர்ப்புகளை எப்பொழுது நாம் எதிர்பார்க்கணும் என்றால், எப்பொழுது தேவனுக்காகவும் தேவ ராஜ்யத்திற்காகவும் ஏதாவது செய்யணும் என்று நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாகவே எதிர்ப்புகள் நம்மை நோக்கி வரும். அதில் சந்தேகமே இல்லை. சும்மா சபைக்கு சும்மா ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்ல நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலும் வேதத்தை வாசிப்பது ஜெபிப்பது, ஆனால் தேவ ராஜ்யத்திற்கு எதுவும் செய்யாமல் நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக பெரிய ஒரு எதிர்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறாது.
எப்பொழுது எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி வரும் என்றால், தேவனுக்காக, தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த படிகளை எடுத்து வைப்போமோ, அப்பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் நம்மை நோக்கி வரும். சாத்தானுடைய பிரதான நோக்கம் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை தடுத்து நிறுத்தணும். தேவனுடைய நோக்கங்கள் இந்த பூமியில் நடைபெறக்கூடாது என்று தான் தினமும் சாத்தான் அதற்காக பிரயாசப்படுகின்றான். ஆகையால் தான் தேவ பிள்ளைகளும் இந்த தேவ நோக்கத்தோடு கூட இணையாமல் தங்களுடைய வாழ்க்கை சுயத்திற்காக வாழ்வார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்ப்பும் வராது, எந்த பிரச்சனையும் நடக்காது, எல்லாம் நல்லா போகும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் சவால்களும் வரும் என்றால், எப்பொழுது தேவ நோக்கத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்முடைய ராஜ்யத்திற்காக வாழும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கின்றீர்களோ, அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துவான். ஒரு சபை கூட, ஒரு சபையாக நம்ம கூடி வரும் பொழுது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக வரோன்னு வைங்களேன், சும்மா ஒரு பாட்டு பாடுறோம், ஏதோ ஒரு நல்ல உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும் என்று ஒரு சபை கூடும் என்றால், அந்த சபைக்கு விரோதமாக சாத்தான் எதுவும் செய்ய மாட்டான். ஏன்? அந்த சபை சும்மா ஒரு தற்காப்பு நிலையில் தான் காணப்படுகின்றதே தவிர தேவ ராஜ்யத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு சபையா இல்லை. என்றைக்கு ஒரு சபை கூட்டத்தார் அவர்களுடைய வாழ்க்கை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே எங்கள் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறணும் என்று ஒரு ஜனக்கூட்டத்தார், ஒரு சபையார் தேவ நோக்கத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து நடக்க ஆரம்பிக்கின்றார்களோ, அப்பொழுது அந்த சபைக்கும் விரோதமாக அநேக காரியங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். இது தேவ ராஜ்யத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டிய எதிர்ப்புகள் என்று நான் சொல்லுவேன். இந்த நெகேமியா புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தோடு கூட அந்த புஸ்தகம் நிறைவேறினதுன்னா நான் நினச்சிருப்போம் ரொம்ப சுலபம். ஏன்னா அந்த 3வது அதிகாரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, எல்லாரும் வேலையை கட்ட ஆரம்பித்தாங்க, மதிலை கட்ட ஆரம்பித்தாங்க, எல்லாருக்குள்ளும் ஒரு ஒருமனம் இருந்தது, எல்லாருக்குள்ளும் ஒரு தேவ ராஜ்யத்தை கட்டணும் என்று செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். 3வது அதிகாரத்தோடு கூட அந்த புஸ்தகம் முடிந்திருந்தது என்றால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்று தெரியாமல் போயிருக்கும். ஏன்னா அந்த முழு புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவ நோக்கங்களுக்காக ஒரு ஜனக்கூட்டத்தார் படியை எடுத்து வைக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்று மிக தெளிவாக இந்த புஸ்தகத்தில் நமக்காக தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் போராட்டங்களை எதிர்பார்ப்பது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு மனநிலை என்று நான் சொல்லுவேன். எதிர்ப்புகளை எதிர்பார்ப்பது நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு மனநிலை. நீங்கள் சரியான திசையில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கு ஆதாரம் எப்போ என்றால், எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வரும் பொழுதுதான். உங்களை நோக்கி பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவ ராஜ்யத்திற்காக ஏதாவது செய்ய நீங்கள் துவங்கும் பொழுது பயங்கரமான எதிர்ப்புகள் வருகின்றது என்றால் நீங்கள் இன்னுமே வைராக்கியமாக நிற்கணும். ஏன்? அது சாத்தானுடைய ராஜ்யத்தை கலைக்கக்கூடிய தேவ நோக்கமாக இருக்கின்றதுக்கு உறுதி அதுதான், எதிர்ப்புகள் வரும் பொழுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கிறிஸ்துவ நடை சில நேரத்தில் ஒரு படி முன்னாடி 2 படி பின்னாடி, ஒரு படி முன்னாடி 2 படி பின்னாடி, இப்படி தான் அநேக நேரத்தில் தேவ ராஜ்யத்திலும் ஒரு முன்னோக்கி போகிறோம், தடை வருகின்றது, அங்கே நிற்கிறோம், சமாளிக்கின்றோம், யுத்தம் செய்கின்றோம், மீண்டும் ஒரு படி எடுத்து வைக்கிறோம். இது அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும், இந்த முக்கியமாக 4 அதிகாரத்தில் ஒரு படி முன்பதாக எடுத்து வைக்கிறாங்க, உடனே ஒரு எதிர்ப்பு, அப்புறம் அதை சமாளிக்க வேண்டியதாக இருக்கின்றது, அப்புறம் இன்னொரு படி எடுத்து வைக்கிறாங்க, மீண்டும் ஒரு எதிர்ப்பு. ஏன்னா 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேறாங்க, தேவ நோக்கத்திற்கு நேராக நடக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒன்று சேருகின்றார்கள் ஜனங்கள். ஆனால் 4 அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே முதல் 3 வசனம் எதிர்ப்பு, பிரச்சனை, அநேகர் எழும்புகின்றார்கள், தேவ நோக்கம் இங்கே நடைபெறக்கூடாது என்று அநேகர் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகின்றார்கள். அப்புறம் 4லிருந்து 6 வசனம் வாசிங்கன்னா முன்னேறுறாங்க, மீண்டும் ஒரு படி முன்னேறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை சமாளித்து அதை மேற்கொண்டு 4லிருந்து 6 வரைக்கும் வேலைகள் துவங்க ஆரம்பிக்கின்றது, வேலைகள் செய்யப்பட ஆரம்பிக்கின்றது. அப்புறம் 7லிருந்து 8 வாசிங்கன்னா மீண்டும் பிரச்சனை, மீண்டும் ஒரே குழப்பம்,
மீண்டும் அவங்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் வருகின்றது. அப்புறம் 9ஆம் வசனம் வாசிங்கன்னா மீண்டும் ஒரு படி முன்னாடி போகிறாங்க. 10லேருந்து 12 வாசிங்கன்னா மீண்டும் எதிர்ப்பு வர ஆரம்பிக்கின்றது. அப்புறம் திருப்பியும் 13லேருந்து 23 வாசிங்கன்னா மீண்டும் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் வேலை நடக்க ஆரம்பிக்கிறது. மீண்டும் அவர்கள் தேவனுக்காக நோக்கங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள். ஆனால் 5ஆம் அதிகாரம் வாங்க, முதல் 6 வசனம் மீண்டும் போராட்டம், மீண்டும் பிரச்சனை. 5ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 19 வாசிங்க, மீண்டும் அவங்க முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் வேலை நடக்க ஆரம்பிக்கின்றது. 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனம் வாசிங்க, மீண்டும் மிகப்பெரிய ஒரு தடை. இதுதான் அந்த நெகேமியா புஸ்தகத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரு அழகான ஒரு வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன். தேவனுக்காக, நம்ம தேவ ராஜ்யத்திற்காக நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகளை நாம் சந்திக்கிறோம், அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது, நீங்களும் நானும் மனம் தளரக்கூடாது. உறுதியாக, முக்கியமாக இந்த எதிர்ப்புகளை நாம் எதிர்பார்த்து தேவ ராஜ்யத்திற்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஏற்கனவே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக வெற்றியை பெற்றுவிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வெற்றியை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தேவன் நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கின்றார். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நம்ம அறிந்து கொள்றோம்னா, தேவ சித்தத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக வந்த எதிர்ப்புகளை ஆண்டவர் அகற்றல, அதை விட்டுட்டார். நெகேமியாவும் தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவ சித்தத்தை தான் செய்து கொண்டிருந்தார்கள். தேவ சித்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக வந்த எதிர்ப்புகளை தேவன் எடுக்கவில்லை, அதை ஆண்டவர் விட்டு விடுகின்றார். ஏன்? அந்த எதிர்ப்புகள் மூலமாக இவர்கள் இன்னும் பலப்படணும், இவர்கள் இன்னும் சிறப்படணும், இவர்கள் இன்னும் அவருக்குள் வளரணும் என்ற நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏன் ஆண்டவர் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் அனுமதிக்கிறார்னா, அதன் மூலமாக நீங்களும் நானும் பலப்படணும், அதன் மூலமாக நீங்களும் நானும் அவருக்குள் வளரணும், இன்னும் நம்ம விசுவாசம் வளர்வதற்காக அநேக நேரத்தில் நமக்குள்ள தேவன் அதை அனுமதிக்கின்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்ப்புகளை பார்த்து பயந்துராதீங்க, எதிர்ப்புகளை எதிர்பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் சமீபத்தில் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது நான் கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் எதுவுமே உங்களுடைய ராஜ்யத்தில் எதுவும் சுலபமாக எதுவும் நடக்க மாட்டேங்குது, எதை செய்தாலும் அதை போராட்டத்தோடு கூட, அதை மிகப்பெரிய பிரச்சனைகளோடு கூட தான் செய்யணுமே, ஏன் சுலபமாக செய்யக்கூடாதா, ஏன் நீங்கள் இருக்கிறீங்கன்றது என்று வெளிப்படக்கூடாதா என்று நான் அவரோடு கூட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னுடைய ஜெபத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அது என்றைக்கும் நல்ல காரியம் இல்லை, அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு கூட ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், ஏய் நீ தானே ஜெபம் பண்ணும்பொழுது நீ சொன்னியே, உன்னுடைய அப்பாக்கும் தாத்தாக்கும் இருந்த விசுவாசத்தின் அனுபவம் எனக்கும் வேணும்னு சொல்லி சொன்னியே, அந்த விசுவாச அனுபவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். ஆமாண்டவரே, நீங்கள் சொல்கிறது சரிதான். விசுவாச அனுபவம் என்பது சும்மா ஒரு பரிசாக கொடுக்கப்படுவதில்லை, போராட்டத்தோடு கூட தான். மிகப்பெரிய எதிர்ப்புகளை மேற்கொள்ளும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தின் அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்ன ஞாபகப்படுத்துறா, நீ தானே ஜெபிக்கும் பொழுது வைராக்கியமாக ஜெபித்த, ஆண்டவரே என்னுடைய கரங்களை போருக்காக ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஜெபிச்சியே, போருக்காக ஆயத்தப்படுத்தணும் என்ன சும்மா உட்காந்துட்டே உனக்கு கரம் போருக்காக ஆயத்தமாகும்னு நினைக்கிறியா? சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கவனமாக ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். ஆண்டவரே என்னை பொறுமைசாலியாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா நாளையிலிருந்து உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்குனே 10 பேர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவார். ஆண்டவரே நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா அந்த நல்ல புருஷனாக இருப்பதற்குனே அடுத்த 10 நாளைக்கு உங்கள் மனைவி உங்களோடு நல்லா சண்டை போடுவாங்க. ஜெபிக்கும் போது கவனத்தோடு ஜெபிப்பது அவசியம். ஏன்? இந்த எதிர்ப்புகளை அநேக நேரத்தில் கிறிஸ்துவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. அவங்க நினைக்கிறாங்க, நான் இயேசு இடத்துல வந்தா எல்லாம் சமாதானம், எல்லாம் நல்லா இருக்கும், எனக்கு எல்லாம் வாய்த்துரும், எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும், எனக்கு தளப்பட்டதெல்லாம் நான் இயேசுக்கு ஆமான்னு சொல்லிட்டேன்னா எனக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க.
ஐயா அதை போல பெரிய பொய் யாரும் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருந்தா நீங்கள் அதை நம்பக்கூடாது. ஏன்னா இயேசு இடத்துல வரனால பிரச்சனைகள் முடிவதில்லை, பிரச்சனைகள் பார்த்தீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க நிறைய பேர். 10 பேர் தான் இங்கே முன்னாடி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், இயேசுவை பின்பற்றணும்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடுள்ள போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஐயா. அதை நீங்கள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்வது அவசியம். அதனால தான் இப்படிப்பட்ட பாடல்கள் எழுதப்பட்டது. இயேசுவின் பின்னால் நான் போக துணிந்தேன். ஏன் துணிந்தாங்க? அது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு தீர்மானமாக இருந்தது. அந்த தீர்மானத்திற்கு பெரிய விளைவுகள் இருந்தது. அந்த தீர்மானத்து நிமித்தம் குடும்பத்தை இழந்தாங்க, அவங்க தீர்மானத்து நிமித்தம் அவங்க சொத்தை இழந்தாங்க, அவங்க தீர்மானத்து நிமித்தம் அவங்க மானத்தையும் மரியாதையை இழந்தாங்க. ஆனாலும் அவங்க தீர்மானித்தாங்க, இயேசுவுக்கு பின்னால நான் போக நான் துணிந்துட்டேன்யா. ஏன் அந்த துணிச்சல்? அவங்களுக்கு அந்த படி எடுத்து வைக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும், இந்த பாதை ஒரு கடினமான ஒரு பாதை, இது போராட்டம் நிறைந்த ஒரு பாதை, கண்ணீர் நிறைந்த ஒரு பாதை. ஆனா இதெல்லாம் தற்காலிகம். நான் எதிர்பார்க்கக்கூடிய நித்திய ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாச போராட்டத்திற்கு ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கின்றது. நல்லது உண்மையும் உத்தமுள்ள மகனே என்று சொல்லுவதற்காக நான் எதையும் சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த எதிர்ப்புகளுக்கு எதிர்பார்ப்பு இல்லாதனால் அநேக கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போயிடுறாங்க. இந்த அதிகாரத்தில் குறைந்தது ஒரு 6 எதிர்ப்புகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நெகேமியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த வேலையை துவங்கின உடனே சத்ரு அவளுக்கு விரோதமாக எழும்புறான். தேவ ராஜ்யம் கட்டப்படக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் சிறப்படக்கூடாது என்று அவன் மிக தீவிரமாக தேவ ஜனத்திற்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவன் செய்யக்கூடியது என்னன்னா, அவளுக்கு விரோதமாக கோபத்தை எழுப்புகின்றான். அவளுக்கு விரோதமாக கோபத்தை எழுப்புகின்றான். முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி. சன்பல்லாத் என்ற மனிதன் சமாரியாக்கு ஒரு தலைவனாக இருந்தான். அதுவரைக்கும் அவர் நல்ல ஒரு சௌரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான், வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பணம், யூதர்கள் அடிமைதனத்தில் இருந்தபடியால், யூதர்கள் பயத்தில் வாழ்ந்தபடியால் இவனுக்கு அது நிமித்தம் ஒரு பலன் உண்டு. அதனால் அதுவரைக்கும் அவன் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தான். நெகேமியா வந்து பாழாய் கிடந்த இந்த அலங்கத்தை அவன் மீண்டும் திரும்ப கட்ட ஆரம்பித்த உடனே சன்பல்லாத்துக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா, இவர்கள் அந்த பாழாய் கிடக்கின்ற இந்த மதிலை கட்டிட்டாங்கன்னா அவளுக்குள் தைரியம் வந்துடும், அவளுக்குள் ஒரு பாதுகாப்பு வந்துருச்சுன்னா என்னை தேடி வரமாட்டாங்க. இனி அவங்க அப்போனா எனக்கு வர வேண்டியது வராது, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை தேடி வரமாட்டாங்க. அதனால் இவங்கள் எப்பொழுதும் பயத்தில் வாழணும், இவங்க எப்பொழுதும் இந்த நிலையில் தான் காணணும், இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடாது, இவங்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்றம் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு கூட சன்பல்லாத்து மிக எரிச்சலோடு கூட எழும்புறான். நீங்கள் இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லுங்க, அநேகருக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்திலையும் நீங்கள் வசித்து கொண்டிருந்த அந்த வீட்டில் சும்மா வசித்து கொண்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, திரும்பி வரீங்க, நீங்கள் நல்ல எல்லாரும் போல வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா யாரும் உங்களை ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே வீட்டில் நீங்கள் என்றைக்கு இந்த வீட்டை நான் ஒரு ஜீவக்குழு நடத்துவதற்காக நான் திறந்து கொடுக்க போகிறேன், இந்த வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கணும், இந்த வீட்டில் அநேகர் கூடி இயேசுவை மகிமைப்படுத்தணும் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அன்றைக்கு உங்கள் தெருவில் இருக்கின்ற அத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. கோபம் வரும், எரிச்சல் வரும். இன்றைக்கும் அநேக நேரத்தில் அநேக சகோதரர்களுடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். இந்த பட்டணத்தில் வாடகைக்கு போய் கேட்கும் பொழுது கிறிஸ்துவன் என்று சொன்ன அநேகருக்கு வீடை தருவதில்லை, கிறிஸ்துவர்களுக்கு வீடை வாடகையாக கொடுப்பதில்லை இந்த பட்டணத்தில். ஏன் அப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறீங்க? ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பவுல் சொன்னது போல, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் யுத்தம் செய்வதில்லையா. இந்த பட்டணத்தின் மேல ஒரு அதிகாரி இருக்கிறான், இந்த பட்டணத்தின் மேல ஒரு அசுத்த ஆவி ஒன்று இருக்கின்றது,
உங்கள் தெருக்களுக்கென்றே நியமிக்கப்பட்ட குட்டி பிசாசுகள் உண்டையா. உங்கள் தெருக்களை ஆளுகை செய்யணும் என்றே சாத்தான் அவனுடைய ராஜ்யத்தில் பல குட்டி பிசாசுகளை கொடுத்து அதை பாதுகாக்கும்படியாக அவனை வைத்திருக்கின்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளை அந்த இடத்துல வீதியில சும்மா இல்லாம இங்க ஜெபத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னே அந்த குட்டி பிசாசுக்கு பயமும் எரிச்சல் வராம இருக்குமா இல்லையா? நிச்சயம் வரும். ஏன்? அவனுக்கு நடுக்கம். ஏன்? ஒரு தேவ பிள்ளை இந்த இடத்துல இந்த வீதியில ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டானா அந்த இடம் என்னுடையதா இல்லை, அது தேவ ராஜ்யத்திற்கு கொடுக்கப்படும் என்ற பயத்தினால எரிச்சலோடு கூட அநேகரை எழுப்புவோம், அநேகர் கோபத்தோடு எழுப்புவோம். ஏன்? அவனுடைய பிரதான நோக்கம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படக்கூடாது. இது இன்றைக்கு நடக்கிறது இல்லை, இயேசு நாட்களே நடந்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 29 நினைக்கிறேன். ஆண்டவர் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஒரு விசேஷத்தை ஊருக்கு போன உடனே அந்த ஊரில் இருந்த பிசாசெல்லாம் அலற ஆரம்பிக்கின்றது, பயப்பட ஆரம்பிக்கின்றது. இயேசுவை பார்த்த உடனே தேவகுமாரனை உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கின்றது என்ன சொல்லுவேன். அந்த சாத்தான் இயேசுவை பார்த்து என்ன சொன்னானா, வந்து என்ன பண்ண வந்திருக்கிறீங்க வாசிங்க. அந்த இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். காலம் வருவதற்கு முன்பதாக எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. ஆங்கில வேதாமத்தில் இதே இது இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இந்த வசனம் என்ன எழுதி இருக்குன்னா, அந்த சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்லிச்சாமா, why are you interfering with us? எங்க வேலையில ஏன் உங்க மூக்க உள்ள விடுறீங்க? அது என்னுடைய மொழிபெயர்ப்பு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், என்றைக்கு தேவ பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை தேவ நோக்கத்தோடு கூட இணைத்து தேவ ராஜ்யத்திற்காக படி எடுத்து வைக்கிறாங்களோ அந்த வீதியில அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பிசாசும் நடுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என் ராஜ்யம் கட்டப்படும், அது முடிவில்லாத ராஜ்யம், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது என்று ஏற்கனவே வெற்றி பெற்ற இயேசு நமக்கு வெற்றியை தந்து நீ செய்ய சொன்ன பின்பதாக நாம் படி எடுத்து வைத்த பின்பதாக எந்த பாதாளத்தின் அதிகாரமும் எந்த சாத்தானின் வல்லமையும் எந்த மனிதன் யுத்தியும் தேவ ராஜ்யத்தை தடை பண்ணாது. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூருடைய நாள் வந்து விட்டது, இந்த தேசத்தின் நாள் வந்து விட்டது. அது எப்போ நாம் பார்க்க ஆரம்பிப்போம் என்றால், தேவ பிள்ளைகள் தேவ நோக்கத்தோடு தங்களை இணைத்து பயப்படாமல், கோபம் அவளுக்கு மேல் நேராக வந்தாலும், எரிச்சல் அடைந்து அநேகர் எழும்பினாலும், எனக்கு தேவன் கொடுத்ததை என் கரத்தில் தேவன் நம்பியிருக்கின்றதை நான் செய்வேன் என்று துணிச்சலோடு கூட எழும்பக்கூடியவர்கள் வருவார்கள் என்றால் தேவன் உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஏங்க உங்களை அந்த தெருவிலிருந்து துரத்திட்டாங்களா, என்னங்க போச்சு, அடுத்த தெருவில் போய் ஆரம்பிங்க. அந்த சாத்தானும் நடுங்கட்டும். அங்கிருந்து துரத்துறாங்க, அங்க போங்க. நீங்க ஒரு 5 வருஷத்துல 10 வீடு போனாலும் நான் சொல்ற ஆவிக்குரிய மண்டலத்துல 10 பிசாசுகளை நடுங்க வச்சுட்டீங்க தான் நான் சொல்றேன். தேவராஜ்யத்திற்காக நாம் அனுபவிக்கின்ற என்ன ஒரு பாடா இருந்தாலும் அந்த பாடு ஒரு அற்புதமான ஒரு பாடையா. என்னுடைய அவமானத்திற்கும் நிந்தைக்கும் அவர் எனக்கு தேவையானதை செய்வார். நான் சேவிக்கின்ற தேவன் வல்லமையுள்ள தேவன். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, எதிர்ப்புகளை எதிர்பாருங்க. ஒரு சபையை கட்டணும் என்றால், தேவ ராஜ்யம் விரிவாக்கம் அடையணும் என்றால், இந்த தேசத்தில் தலைமுறையாக ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அசுத்த ஆவிகளை விரட்டுவதற்காக தேவ பிள்ளைகள் எழும்பும் பொழுது இந்த தேசத்திலும் இந்த பட்டணத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். தேவ ராஜ்யம் வரும், வெளிச்சம் வரும். ஐயா, உங்களுடைய வீதி தேவன் உங்களை ஒரு பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதி. தேவ ராஜ்யத்திற்காக உங்களுக்கு அந்த வீடை கட்டும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். அந்த மாளிகை கட்டுவது உங்கள் சௌரியத்திற்காக, உங்க வசதிக்காக இல்லை. தேவ ராஜ்யம்
ராஜ்யம் அங்க வரணும், தேவ மகிமை அங்க வெளிப்படணும். அதன் மூலமாக தேவ ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேர்க்கை உண்டாகணுமாக என்றுதான் தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். இதை நீங்க தவறா நினைச்சிடாதீங்க. தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற எதுவா இருந்தாலும் தேவ நோக்கத்துக்கு தான் தரப்படுகின்றது. உங்க வேலை, உங்க வண்டி, உங்க வீடு எதுவா இருந்தாலும் அது தேவ நோக்கம்தான், வேற எதுவும் இல்லை. அதை மறந்துட்டீங்கன்னா இந்த பூமியில் உங்க வாழ்க்கையை வீணாய் போய்விட்டது. உங்களுடைய சொந்த வசதிக்காக, உங்களுடைய சொந்த பேரு புகழுக்காக உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா ஒரு நாள் வரும் பொழுது, அவர் முன்பதாய் நிற்கும் பொழுது வெக்கத்தோடு நிற்க வேண்டிய ஒரு நேரம். ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு வெளிப்பாடோடு கூட தேவ நோக்கத்திற்கு இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவர்களை கொண்டு தேவன் அற்புதமான காரியங்களை நடப்பிப்பார். இவ்வளோ வருடங்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்க அங்கே தானே இருந்தாங்க, அங்கே தானே வசித்து கொண்டு இருந்தாங்க. அப்போ எங்கே இருந்தான் தொபியா? அப்போ எங்கே இருந்தான் சன்பலாத்? அவன் சும்மா தானே இருந்தான். இவங்க வசதியா அந்த இடத்துல சும்மா வசித்து கொண்டிருந்த பொழுது அவனும் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். எப்போ அவங்களுக்கு விரோதமாக எரிச்சலோடு எழும்பினான்னா, தேவ ராஜ்யத்திற்காக ஒரு படி எடுத்து வச்சாங்க பாருங்க, அந்த படினால அவன் எரிச்சல் அடைகிறான். இன்றைக்கும் அதுதான் நிலவரம். நீங்க சும்மா வீதியில் வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சும்மா வீட்டை வாடகை வாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னைக்கு தேவனுக்காக இதை நான் தரப்போறேன், தேவ ராஜ்யத்திற்காக இதை நான் செய்ய போறேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக எரிச்சலோடு கூட அநேகர் எழும்புவார். எதிர்ப்புகளை எதிர்பாருங்கள். முதல் கோபத்தை எழுப்புறான், அது இது செய்யாத பட்சத்தில் அடுத்தது கேலியும் பரிகாசம். 2வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, முதல் அவன் பேசுகிறான், சன்பலாத் பேசுகிறான். ஆனால் அவன் பேசியது நடக்காதனொடனே 2வது வாசிங்களேன். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். சகோதரருக்கும் சகோதரருடைய சேனைக்கும், சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். முதல் தனியாக பேசுகிறான், தனியாக எரிச்சல் வருது, அதை வச்சு ஏதாவது பார்க்க விரும்புகிறான். அதில் எதுவும் பண்ண முடியலன்னு பார்த்த உடனே அடுத்தது என்ன பண்ணுறான்னா, கூட 10 பேரை சேர்க்குறான். நீயும் வா, என் கூட வா. அது மாத்திரமில்லை, ஒரு சேனையை, சமாரியாவின் சேனையை ஒன்று சேர்த்து அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க செய்கிற வேலையை தரக்குறைவாக பேசுகிறான், பரியாசம் பண்ணுறான், கேலி பண்ணுறான். உனக்கென்ன செவிறு கட்ட தெரியும்? நீ கட்டினாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ எது செய்தாலும் அது நிலைத்து நிற்காது. நீ செய்யக்கூடிய வேலைக்கு எந்த விதத்திலும் தாக்கம் இல்லை என்று அவனுடைய வேலையை நிறுத்தும்படியாக அவனை பரியாசம் பண்ணி கேலி பண்ண ஆரம்பிக்கிறான். இது சாத்தானுடைய இன்னொரு தந்திரம். அநேகரை சோர்வடைவதற்கு, நம்மை பரியாசம் பண்ணுவதற்கும், நம்மை கீழ்த்தனமாக பேசுவதற்கும் அநேகரை எழுப்புவான். அவன் உங்களை பயன்படுத்த முடியலன்னா உங்களை என்ன பண்ணுவான்னா, கேலி பண்ண ஆரம்பிப்பான். அங்கே வருது பாரு அல்லேலூயா கூட்டம், அங்கே வருது பாரு வெள்ளை சாரி வருது பாரு, அங்கே வருது பாரு பைபிளை தூக்கிட்டு ஒரு கூட்டம் வருது பாரு. அது நீங்கள் காதில் கேட்கணுன்னே பேசுவாங்க. அவங்க பின்னாடி பேச மாட்டாங்க. எப்போ பேசுவாங்க? நீங்கள் கேட்கணும். ஏன்? நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்குள்ள ஒரு அவமானம் வந்து நீங்கள் செய்கிறத நிறுத்தணும். அவனுக்குள்ள என்னவோ பேசி முடிச்சிருக்கலாம்ல, அது போனல. எங்கே பேசுகிறானுங்க? வேலை செய்கிற இடத்துல தான் பேசுகிறானு. எங்கே மதுளை கட்டி கொண்டிருந்தாங்களோ அங்கே தான் கொண்டு வந்து சேனையை கொண்டு வந்து இங்கே வா இங்கே நில்லு, இங்கே நில்லு, நீ இங்கே நில்லு, இங்கே நில்லு. அவன் கேட்குற மாதிரி வந்துட்டான். ஓகே, அவன் கட்டினாலும் ஒன்றுமா நடக்காது. அவன் காதில் விழுகணுன்றக்காக அவனை என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணுறான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை 100 பேர் பரியாசம் பண்ணாலும் அவர் என்ன சொல்கிறாரு தான் முக்கியம். மனுஷன் என்ன சொல்கிறான்றது முக்கியமே இல்லைங்க ஐயா. மனுஷனுடைய புகழுக்காகவும் மனுஷனுடைய பாராட்டுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது வீணான ஒரு வாழ்க்கை. உங்களுடைய நோக்கமெல்லாம்
அவருடைய பாராட்டுக்காகவும் அவருடைய அங்கீகாரத்திற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வாழப்படணும். அன்றைக்கு அவனை சுற்றிலும் அவன் பரியாசம் பண்ணி 4ஆம் வசனம் சொல்கிறான், ஒரு நரி ஏறி போனாலும் அவளுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். விழுந்து போயிடும். இவ்வளோ பெருசாக கட்டுறாங்களே, ஒன்றுத்துக்கு ஆகாது, ஒன்றுத்துக்கு நடக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி அநேகரை தேவ ராஜ்யத்தில் செயலற்ற ஒரு நிலைக்கு சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். ஸோ முதல் கோபத்தை தூண்டி விடுறான், 2வது கேலி பரியாசம் பண்ணுறான், 3வது மிரட்டி பயமுறுத்துறான். என்ன மிரட்டுறான்னா, இவங்களுக்கு தெரியும் சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் நேரடியாக வந்து நெகேமியாவுடைய வேலையை எதிர்க்க முடியாது. இவனுடைய சமாரியாவின் சேனையை நேரடியாக அனுப்பி எதுவும் பண்ண முடியாது. ஏன், நெகேமியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அர்த்தசஷ்டாவுடைய அங்கீகாரத்தை பெற்று தான் வேலையை செய்கிறாங்க. அவர் ஏற்கனவே அவர் முத்திரையை கொடுத்து அவர் எழுதி கையெழுத்து போட்ட நிமித்தம்தான் அந்த பாழாய் கிடந்த மதில் கட்டப்பட ஆரம்பிக்கின்றது. ஆகையால் இந்த சன்பலாத்தும் தொபியாவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பணும்னா நேரடியாக வந்து பகிரங்கமாக எதிர்க்க முடியாது. ஏன், அப்படி பண்ணாங்கன்னா ராஜாக்கே எதிர்த்ததுக்கு அது சமம். அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, ராத்திரியில் யாராவது அனுப்பி, இருட்டில் யாராவது அனுப்பி, யாருக்கும் தெரியாத பொழுது யாராவது அனுப்பி அவர்களை எதிர்த்து அவர்களை எப்படியாவது தீர்த்து கட்டணும் என்று அவன் திட்டம் செய்கிறான். ஆனாலும் நெகேமியாவுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் உண்மையாகவே பாராட்டணும். இவ்வளோ தூரம் அவர்கள் இவரை பயம்புறுத்தினாலும் மிரட்டினாலும் அவர் வேலையை விட்டு அவர் எந்த விதத்திலையும் விடாமல் அதை பின்தொடரக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். சில நேரத்தில் நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்யுங்களேன், ஒரு ஜீவக்குழு நடத்துங்க, ஜீவக்குழுக்காக செயல்பட ஆரம்பிங்க. அநேகர் உங்களை பார்த்து மிரட்டுவாங்க. இங்கே திரும்பி வந்து நான் காலை உடைச்சிடுவேன், உன்னை தீத்து கட்டிடுவேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். இது மனுஷன் பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, அவனுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய ஒரு அசுத்த ஆவி. இதுதான் பவுலுடைய வார்த்தையில் நாம் நினைவு கூறுவது அவசியம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட நாம் போராடுவதில்லை, துரைத்தனங்களோடு கூட ஆவிக்குரிய மன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு போராடி கொண்டு இருக்கின்றோம். அப்படின்னா இந்த பட்டணத்தின் மேலே ஒரு அதிகாரம் உண்டு. இந்த பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அந்தகார கிரியை ஒன்று உண்டு. அதை மேற்கொள்ளணும் என்றால் துணிச்சலோடு கூட பயமில்லாமல் எழும்பி நின்று வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு தான் வெற்றி உண்டையா. அவளுக்கு தான் தேவ ராஜ்யத்தில் அந்த கிருபைகளை தேவன் தருவார், மேற்கொள்ளக்கூடிய கிருபைகள். இதில் என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கும் சாத்தானுடைய தந்திரங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பதாக 4000 வருடங்களுக்கு முன்பதாக என்ன ஸ்ட்ராட்டஜியோடு அவன் வேலை செய்தானோ அதே தந்திரம் தான் இன்னைக்கு. எதுவும் மாறலை. அவன் அன்னைக்கு எப்படி பயம்படுத்தினானோ அப்படியே தான் இன்றைக்கும் பயம்படுத்துகிறான். அதனால தான் சொல்கிறேன், இது மனுஷன் இல்லை, மாம்சம் ரத்தம் இல்லை, இது ஒரு ஆவி, இது ஒரு அசுத்த ஆவி. ஏன், அதே வார்த்தைகள், அதே மிரட்டல். நேரத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, வேதாகமத்தில் வாசிக்கிறதை இன்றைக்கி மற்றவருடைய வாயிலேருந்து கேட்போம். எப்படிங்க இவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை? இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க பேசலை, அவங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற அந்த ஆவி பேசுது. அந்த ஆவிக்கு சிருஷ்டிப்பு தன்மை இல்லை, அந்த ஆவிக்கு ஒரு புதிய எண்ணமே இல்லை. அது என்ன செய்ததோ அதே தான் செய்யுது. அதுதான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 2:11 அவனுடைய தந்திரங்களை நாம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்றார். அப்படின்னா அவனுடைய எல்லா தந்திரங்களும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, அவனுக்கு எந்த ஒரு புது ஐடியாவும் இல்லை. அன்னைக்கு செய்து தான் இன்றைக்கும் செய்கிறான், அன்னைக்கு நடந்தது தான் இன்றைக்கும் நடக்க போகுது. தேவ ராஜ்யத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு வல்லமையும் இல்லை. 3வது அவன் செய்தது சோர்வும் ஒரு பலவீனத்தை. சோர்வும் பலவீனமும். 10வது வசனம் சொல்லுகின்றது, வாசிங்களேன்.
அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அநேக நேரத்தில் இந்த பாதி தூரம் வரும்பொழுது தான் சோர்வு வரும். ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகம் இருக்கின்றது, ஆரம்பிக்கும் பொழுது பரவசத்தோடு கூட ஆரம்பிப்போம். ஆனால் அந்த பாதி தூரம் வரல, இந்த வேலை பாதி தூரம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த முடிவு கொஞ்சம் தூரமாக இருக்கின்றது பொழுது, ஆரம்பம் கொஞ்சம் பின்பதாக இருக்கும் பொழுது, இந்த பாதி தூரம் வரும்பொழுது தான் அநேகர் சோர்ந்து போயிடுறாங்க. அநேகருக்குள்ள இந்த சோர்வை கொண்டு வந்து எப்படியாவது தேவனுடைய நோக்கங்களை செய்யாமல் அவர்களை நிறுத்துவதற்கு சாத்தான் பலருடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுறான். பாதி தூரம் வந்துட்டீங்கல்ல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, இம்மட்டும் என்னை நடத்தின எபினேசர் இனியும் என்னை நடத்த தேவன் வல்லவராயிருக்கின்றார். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்கனவே ஏற்ற வாக்கு தத்தங்களையும் நம்பிக்கையும் தேவன் தந்திருக்கின்றார். அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு தேவன் ஏற்கனவே நமக்கு ஆயுதங்களையும் தந்திருக்கின்றார். உங்களை பார்த்து சாத்தான் இந்த பாதி தூரத்தில் வரும் பொழுது, அவன் உங்களை சோர்வடைய செய்ய அவன் முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் சொல்லணும், என்னுடைய எபினேசர் என்னை கைவிட மாட்டார் ஐயா. நேற்றுக்கு செய்த அற்புதங்களை காட்டிலும் நாளைக்கு இன்னும் பிரமாண்டமான அற்புதங்களை செய்வார். நேற்றைக்கு தேவன் எனக்கு வெற்றி சிறக்க செய்தார் என்றால் நாளைக்கும் தேவன் என்னை வெற்றி சிறக்க செய்வார். நாளைக்கு இதை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை தேவன் எனக்கு தர வல்லவராக இருக்கின்றார். நேற்று கண்ட எகிப்தியன் சின்னவனாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு தேவன் இன்னும் மிகப்பெரிய வெற்றியை தந்து அவருடைய நாமத்தை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் மகிமைப்படுத்துவார். ஐந்தாவது, நான் கொஞ்சம் வேகமாக போறேன், ஏன்னா அநேக காரியங்கள் உண்டு சொல்லுவதற்கான எனக்கு நேரம் இல்லை. ஐந்தாவது, எதிர்மறையாக பேசக்கூடியவர்களை எழுப்புறான். எதிர்மறையாக பேசக்கூடியவர்கள், கிண்டல் பரியாசம் ஒரு பக்கம், பயமுறுத்தல் மிரட்டல் ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம். இந்த ஐந்தாவது தான் கொஞ்சம் கடினம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2வது 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த எதிர்ப்பு வெளியிருந்து வருது. தேவ பிள்ளைகள் இல்லாதவர்கள் தேவ பிள்ளைகளை எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த எதிர்மறையாக பேசக்கூடியவர்கள் யார் என்றால் யூதர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளிய ஜனம் அல்ல, யூதர்கள். எருசலேமில் வசித்து கொண்டிருந்த யூதர்களே அவர்களும் எதிர்மறையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க எதிர்மறையாக பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த யூதர்கள் தேவ வேலையோடு கூட அவங்க கரத்தை கொடுக்கல, சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சும்மா ஓட்டிட்டு இருக்கிறாங்க, சும்மா காலத்தை கடத்திட்டு இருக்கிறாங்க. நெகேமியா வந்து வாங்க கட்டலான்னு சொன்ன பொழுது வாங்க நாங்களும் சேர்ந்து கட்டுறோன்னு சொல்லலை இந்த ஜனம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இருக்கிற அதே வசதியின் நிலையில இருந்துட்டு தேவ வேலையோடு கூட இணைந்து போகாம சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களே. அவங்க சும்மா உட்கார்ந்து கொண்டு எங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா, 12வது வசனம் நினைக்கிறேங்க சொல்லுது, அந்த எதிரிக்கு பக்கத்தில் இருந்தாங்களாம். வாசிங்களேன். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். எங்க கூடியிருந்தாங்க? அண்டை. அப்படின்னா அண்டாவா? பக்கத்தில். எங்க பக்கத்தில்? எதுக்கு பக்கத்தில்? எதிரிகளுக்கு பக்கத்தில். எங்க கூடியிருந்தாங்கன்னா, யூதர்களுக்கு எதிராக இருந்தவர்களுக்கு பக்கத்தில் கூடியிருந்தாங்க. அப்படின்னா இவங்க தேவ பிள்ளைகளோடு கரம் கொடுத்து இணையாம தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தவங்களோடு கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்களை எதிர்த்து சொல்லலை. ஏய் நீ பேசாம வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லலை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேசுனதை இவங்க கொண்டு வந்து நெகேமியாட்ட சொல்றாங்க. இவங்கெல்லாம் இப்படி வரப்போறாங்களாமா உங்களுக்கு எதிராக, இவங்கெல்லாம் இதை செய்ய போறாங்களாமா உங்களுக்கு எதிராக, இப்படிலாம் உங்களுக்கு எதிராக அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கும்படியாக யார் செயல்படுறாங்கன்னா, எதிர்மறையாக யூதர்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க கொஞ்சம் கடினம். சில நேரத்தில் வெளியிருந்து வர எதிர்ப்பை காட்டிலும் உள்ளிருந்து வர எதிர்ப்பு தான் இன்னும் இருதயத்தை நொறுக்கும். ஏன்னா உள்ளேயே உட்கார்ந்துட்டு குழி தோன்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க சில விசேஷ ஆவி உள்ளவர்கள். அவங்க சபையிலே உட்கார்ந்துட்டு
இந்த சபை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த சபை அவங்க ஒன்றும் பணத்தில் உண்மை இல்லை. இந்த சபையில் அவங்க சொந்தத்துக்கு தான் செய்கிறாங்க. இந்த சபையில் இப்படி செய்கிறாங்க, இந்த சபையில் அப்படி செய்கிறாங்க. இது சரியான பாலிடிக்ஸ் நடந்த இடங்க. இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா, அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு எங்கே இருக்கிறாங்க? உள்ளதான் இருக்கிறாங்க. இந்த சபையின் மேலே தேவன் நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் இந்த சபையை நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறார். ஐயா, தேவன் இந்த சபையை நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஓடுங்க ஐயா அடுத்த சபைக்கு. அதை செய்ய மாட்டாங்க. எங்க உட்கார்ந்து பேசுவாங்க? உள்ளேயே உட்கார்ந்து தான் குறை பேசுவாங்க. இந்த சபை அவ்வளோ மோசம்னு சொன்னீங்கன்னா இன்னொரு சபைக்கு போகலாமே. இந்த சபையில் பிரசங்கம் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய சபைக்கு போகலாமே. சில நேரத்தில் அவங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆண்டவரே, அவங்க தோண்டின கூலியில் அவங்களே உழுகட்டும் ஆண்டவரே. அவங்க பேசுகிற வார்த்தை சரி, அது அடுத்த பாயிண்ட் நெகேமியாவோட ப்ரேயர். ஆனால் நெகேமியாவுக்கு இதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். ஏன்னா யூதர்கள் ஏன் மனம் தளர்னாங்கன்னா, சன்பலாத்து தொபியா மிரட்டல, சன்பலாத்து தொபியா வந்து பேசலை. அவருடைய சகோதரர்கள் யூதர்களே வந்து 10 முறை, எவ்வளோ முறைங்க? 10 முறை வந்து பயங்காட்டுறாங்க. ஐயோ வந்துட போகிறாங்க, ஐயோ வந்துட போகிறாங்க, முடிஞ்சுது, உங்கள் வேலை முடிஞ்சுது, நாளைக்கு உங்களை தீர்த்து கட்டிடுவாங்களாமா, நாளைக்கு உங்கள் வேலை முடிஞ்சுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஐயா பயப்படாதீங்க, நான் அவங்க பக்கத்தில் தான் இருக்கேன், அவன் என்னை தாண்டி ஒரு படி வரமாட்டான் ஐயா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியவன் அவனுடைய பேச்சை கேட்டு ஓடி வந்து இவங்களை பயன்படுத்துகிறான். இதுதாங்க பிரச்சனை. மற்றவர்கள் சபையை குறித்து தீமையாய் பேசும் பொழுது வைராக்கியமாக சபைக்கு எழும்பி பேசாம இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தலையாட்டிட்டு வந்து சபையில கெடுதி உண்டாக்குவாங்க. ஐயா, நான் சொல்றேன், தேவ பயமற்ற வாழ்க்கையை வாழாதீங்க. அவருடைய சபையை குறித்து அவர் மிக வைராக்கியம் உடையவர். அவருடைய மனவாட்டி ஐயா. சபை மனவாட்டியை மனவாட்டியை தவறாக நடத்தி பேசி புறங்கூர்னீங்கன்னா அந்த மாதிரி நியாய தீர்ப்பு வேற யாருக்கும் வராது. நான் ஏதோ உங்களை பயன்படுத்திருக்காங்க சொல்லலை. தேவ பயம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்க வாயை கவனமாக பார்க்கறது அவசியம். ஏன்னா நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு புறம் பேசுனீங்கன்னு வைங்களேன், உள்ள உட்காந்து குறை பேசுனீங்கன்னு வைங்களேன், உண்மையாக தேவன் அதுக்கு நிச்சயம் கணக்கு கேட்பார். அதுக்கு நான் சொல்றேன், இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போங்க. எந்த இடத்துல உங்க இருதயம் இணைக்கப்படுதோ, எந்த இடத்துல அந்த தலைவரோடு கூட நீங்க இணைந்து போறதுக்கு உங்களுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்கோ அங்க போய் சேருங்களே தவிர, ஆனா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு குறை பேசி அந்த தலைமைத்துவத்திற்கு விரோதமாக பேசி கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எச்சரிக்கையாக ஐயா, தேவ பயத்தோடு வாழுங்க. இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து வாழுவீங்க ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த வார்த்தைகளை கேட்டு பயப்படுறாங்க. அவனுடைய 6வது எதிர்ப்பு தான் பயம். எல்லாத்தையும் சேர்த்து அவங்கள பயத்தை உண்டாக்கி அவங்க செய்யக்கூடிய வேலையை தடுத்து நிறுத்த பிரயாசப்படுறாங்க. இந்த 14ஆம் வசனம் சொல்லுகின்றது, வாசிங்களேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்றார். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் வரக்கூடிய தலைமுறைகளுக்காக யுத்தம் செய்யுங்கள் என்று அவளை தட்டி எழுப்புறாரு. இப்போ நான் நெகேமியா சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை தற்காலிகமான வேலை இல்லையா, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை தேவ ராஜ்யத்தின் அற்புதமான வேலை. அந்த வேலை நிலைத்து நிற்கும். அந்த வேலை தலைமுறையாக நிலைத்து நிற்கும். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் இன்றைக்கி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் தைரியமாக செய்யுங்க என்று அவருடைய கண்ணோட்டத்தை தூர பார்வை கண்ணோட்டமாக இருக்கும்படியாக நெகேமியா அவளை தட்டி எழுப்புறாரு. ஐயா, இவங்களை பார்த்து பயந்துராதீங்க, இந்த தற்காலிகமான பிரச்சனையை பார்த்து பயந்துராதீங்க, இந்த தற்காலிகமான எதிரியை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட வேலை. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை தலைமுறையாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய அற்புதமான வேலையா இருக்கின்றபடியால நீங்க தைரியமாக இருந்து யுத்தம் செய்யுங்கள் என்று நெகேமியா அவளை பார்த்து சொல்றார்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. தேவ வேலையை செய்து கொண்டிருக்கின்ற உறுதி இருந்தால் தைரியமா செய்யுங்க. ஏன் அவருடைய வேலையை செய்து எந்த ஒரு மனிதனும் மடிந்து போனதில்லை. அந்த வேலை நிச்சயம் தேவன் நிலைத்து நிறுத்துவார். இவ்வளோ எதிர்ப்புகள் வரும் பொழுது அதை எப்படி சந்தித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது சீக்கிரமாக இதை நான் சும்மா குறிப்பாக நான் சொல்லிட்டு நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். 4 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க செய்தது. முதலாவது, அவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு மனத்தோடு கூட ஜெபித்தார்கள். எதிரி அவர்களுக்கு விரோதமாக வந்த பொழுது ஜெபம்தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்தது. ஜெபத்தினால அவருடைய எதிரிகளை மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கணும். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம். நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனை தேடுவது. அவருடைய ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 4ஆம் வசனத்துலையும் 9ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிங்களேன். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். 2 காரியங்கள் அங்கே நடக்குது. முதலாவது, அவர் ஜெபித்த ஜெபம் கொஞ்சம் விசேஷமான ஒரு ஜெபம் என்று நான் சொல்லுவேன். இந்த ஜெபம் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது போல ஒரு ஜெபம் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான ஜெபம். ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்தில் ஒன்று அரைஞ்சா என்ன பண்ணுங்க, மறு கணத்தை காமின்றார். ஆனால் நெகேமியா ஜெபித்த ஜெபம் 4ஆவது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அவளுடைய நிந்திக்கின்ற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களுடைய தலையில திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். சூறைனா என்னன்னுங்க? இப்போனா வாழ்நாளெல்லாம் அழுக்கா இருக்கணுமா, குளிக்காமல் இருக்கணுமா? சூறைனா கொள்ளை அடிக்கப்படணும். ஓகே, நெகேமியா அவர் ஜெபித்த பொழுது ஏதோ அவர்கள் மேலே பழி வாங்கணும்னு ஜெபிக்கல. சில நேரத்தில் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம், பார்த்து ஆண்டவரே அவங்கள சந்திங்க ஆண்டவரே அப்படின்னா உங்கள் மனசில் சந்திங்கன்னு சொன்னப்போ எப்படி பார்க்குறீங்கன்னா, அந்த மின்னல் அவங்க தலையில் அடித்து அங்கேயே அவங்க விழுந்து அங்கேயே அவங்க க்ளோஸ் ஆகிடும். அப்படி தான் சந்திங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிலாம் சந்திக்க மாட்டாருங்க ஆண்டவர். சந்திச்சா நல்லா இருக்கும், ஆனால் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா, நீங்களும் நானும் வளரணும். அவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் ஜெபம் இன்னும் அதிகமாகும். என்னங்க, அவங்கனால உங்கள் ஜெபம் அதிகமாகும். நான் சொல்கிறேன், கிறிஸ்மஸ் வரும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் ஸ்வீட் அனுப்புங்க. ஐயா, உங்களால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் ஜெபம் இன்னும் அதிகமானது. உங்களால் நான் பல மணி நேரம் தேவனுடைய பிரசனத்தில் காத்திருந்தேன் ஐயா. அந்த சன்பலாத்து தொபியா இல்லைன்னா இவங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறவர்கள் இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப சௌரியமாக வாழ்ந்துருவீங்க. அவங்க இருக்கிறனால, தேவனால் அனுப்பப்பட்ட தெய்வீக உங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய நபர்கள் அவர் தான். ஆனால் அதே நேரத்தில் இதை நான் சொல்கிறேன், தேவ நோக்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் தேவனுடைய சந்திப்பு உண்டு. 2ல் 1 நடக்கும். இதுதான் தேவராஜ்யத்தில் நான் பார்த்தது, வசனத்திலையும் பார்த்து. 2ல் தான் 1 நடக்கும். 1, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களோ நாளைக்கு அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கையை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. 1 நடக்கும். இல்லை 2வது நித்திய மரணம். அப்படின்னா ஒருவேளை இந்த பூமியில் நீங்கள் எதிர்பார்க்கறது போல் அவங்களுக்கு முடிவு இல்லைனாலும் அவர்களுடைய நித்திய முடிவு மிக பரிதாபமான பயத்துக்குரிய ஒரு முடிவு என்று நான் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் இந்த பயங்கரமான தேவனுடைய கரத்தில் யாரும் விழுந்துடக்கூடாது. அவருடைய கிருபையை தான் நாம் பெற்றுக்கொள்ளணுமே தவிர அவருடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தோம்னா அது பயத்துக்குரிய ஒரு காரியம். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது 2 காரியங்கள் நடக்கலாம். 1, ஆண்டவர் அவளை சந்தித்து அவருடைய ராஜ்யத்திற்கு திருப்பலாம். சவுளை பவுலாய் மாற்றினார். ஏன் மாற்றினார்? சபை ஜெபிச்சு கொண்டிருந்தது. சவுளை தேவன் மாற்றினார். ஆனால் அதே நேரத்தில் சந்திக்கப்படாத பட்சத்தில், மாறாத பட்சத்தில் நித்திய மரணம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் நெகேமியாவுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா
அவர் தேவ கரத்தில் பிரச்சனையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மனுஷன். இவருக்கு அதிகாரம் உண்டு. இவர் நிச்சயம் அவங்களுக்கு விரோதமாக அர்த்த சாஸ்திர ராஜாவுக்கு கடிதம் எழுதி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம். அவளை கொன்று போட்டிருக்கலாம், தூக்கு மரணம் கொடுத்துருக்கலாம், பல விதத்தில் நியாய தீர்ப்பை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருடைய ஜெபம்லாம், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆண்டவரே நீங்கள் சந்தியுங்க, ஆண்டவரே நீங்கள் இதை எனக்கு தீர்த்து கொடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னவா இருந்தாலும் என் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. அவருடைய அற்புத கரம் உங்களுக்காக எழும்பும் பொழுது ஐயா நீங்களும் நானும் ஆச்சரியத்தில் நிற்கக்கூடிய நாட்கள் வரும் ஐயா. அவர் கரத்தில் கொடுத்துருங்க. நீங்கள் இதற்காக பிரயாசப்பட்டு நீங்கள் இதற்காக மாம்சத்தில் செயல்பட்டு எதையும் சாதிக்க போகிறதில்ல. அவர் கரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அவர் அற்புதமாக நடத்துவார். முதல் ஜெபித்தார்கள், ரெண்டாவது தொடர்ந்து வேலை செய்தார்கள். தொடர்ந்து அவள் கரத்தில் கொடுக்கப்பட்டதை அவள் உத்தரவாதத்தோடு கூட செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது விழிப்போடு கூட வேலை செய்து கொண்டிருந்தார்கள். விழிப்போடு கூட அப்படின்னா அவன் வருவான், ஏதோ ஒரு விதத்தில் அவன் எதிர்ப்பான் என்று அந்த எதிர்பார்ப்போடு கூட எதிர்ப்புகளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கடந்த வருடம் நம்ம இதை இன்னும் ஆழமாக இந்த வசன பகுதியை படித்தோம். எபேசியர் 6 அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வாசித்தோம். எப்படி தேவ பிள்ளைகள் யுத்தத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்த நிலையில் இருக்கணும் என்று நாம் பார்த்தோம். ஆனால் தேவ பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்த நிலையில் இருப்பது அவசியம். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது நெகேமியா தான் சொல்கிறார், ஒரு கையில் உங்களுடைய பட்டயத்தை பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில், இன்னொரு கையில் வேலையை செய்யுங்க. அப்படின்னா வேலையை செய்யுங்க, ஆனால் எச்சரிக்கையோடு வேலையை செய்யுங்க. அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையும் வாழுங்க, ஆனால் எச்சரிக்கையோடு வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா எப்போ வேணாலும் சத்ரு உங்களுக்கு விரோதமாக பல தந்திரங்களோடு கூட உங்களை வீழ்க்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் அவன் அந்த அசுத்தத்தையும் அந்த பிரச்சனையும் அந்த சோதனையும் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அவன் செயல்படுறான். அதனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விழிப்போடு கூட வேலை செய்வது அவசியம். அதுதான் நெகேமியா 4 அதிகாரத்தில் பார்க்கணும். விழிப்போடு கூட அவர்கள் வேலை செய்தார்கள். 4வது அவர்கள் செய்தது, அவங்களுடைய கண்கள் எல்லாம் தேவன் மேலே பதித்திருந்தது. எப்பொழுதும் அவருடைய கண்கள் தேவன் மேலே பதித்திருந்தது. 14ஆம் வசனத்தில் நெகேமியா இப்படியாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து, மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. ஸோ அவர் சொல்கிறாரு, பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கணும்? ஆண்டவரை நினைங்க. பயங்கரமும் மகத்துவமான ஆண்டவரை நினைங்க ஐயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களா? உங்கள் வாழ்க்கையில் அநேக எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானமா, நிந்தையா, இழப்பா? கவலைப்படாதீங்க, அவரை நினையுங்கள். மகத்துவத்தையும் அவருடைய மகிமையும் நினைவு கூறுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அற்புதம் செய்கின்ற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற தேவன் ஐயா. அவர் என் பட்சத்தில் இருப்பார் என்றால் மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் என் கூட இருந்தாருன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? இந்த 4வது அதிகாரம் எதற்காக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எதிர்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் நம் வாழ்க்கையை வாழ்வது அவசியம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் நிமித்தம் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய கரங்களை யுத்தத்திற்காக பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். உங்களை மேற்கொள்ளும்படியாக தேவன் இன்றைக்கு உங்களை பயிற்றுவிட்டு கொண்டிருக்கின்றார். உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்கின்ற அந்த நிலையில் தேவன் நிறுத்தும்படியாக இப்போதைக்கு சில பிரச்சனைகள், சில சோதனைகள் வழியாக போய் கொண்டிருக்கின்றீங்க. அதெல்லாம் தற்காலிகம், அதெல்லாம் போய்விடும். இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம், வெளியேற பெற்ற விசுவாசம், தங்கத்தை காட்டிலும் வெளியேறப்பட்டது, வெள்ளியை காட்டிலும் வெளியேறப்பட்டது. அதை கொஞ்சம் ஆண்டவர் நெருப்பில் போட்டு அதை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஏன்? அவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நல்லது, உண்மையும் உத்தமம் மகனே
என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக இன்றைக்கு நீங்கள் நானும் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். எதை துவங்கினாரோ அதை தேவன் நிச்சயம் முடிப்பார். எதை சொன்னாரோ அதை செய்வார். அவருடைய வார்த்தைகள் நிலை மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்து நிற்கும். ஆகையால் தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையில் கட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கும் என்றால் காற்று வீசினாலும் புயல் அடித்தாலும் உறுதியுள்ள அஸ்திபாரம் உள்ள ஒரு வீடாக இருக்கும். எளிமையில் உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலையில் நெகேமியா 4 அதிகாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருப்பதாக. இந்த எதிர்ப்புகளை எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் சந்திக்க தேவன் உங்களுக்கு அந்த கிருபையும் அந்த உற்சாகத்தையும் உங்களுக்கு தருவாராக. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் உங்கள் பட்சத்தில் இருந்தானா உங்களுக்கு வெற்றி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஐயா. நீங்கள் நிச்சயமாக வெற்றி சிறப்பீங்க. தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்களும் நானும் அவரை நினைவு கூறுவதும் அவசியம். அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மிகப்பெரிய மேன்மையும் நீங்கள் அதை குறித்து நினைச்சு கொண்டே இருங்க. என்னுடைய தேவன் பெரியவர், என்னுடைய தேவன் அற்புதங்கள் செய்கின்றவர், என்னுடைய தேவன் எனக்காக விளக்காடுவார், என்னுடைய தேவன் எனக்காக நியாயம் விசாரிப்பார், என்னுடைய தேவன் எனக்காக யுத்தம் செய்வார், என்னுடைய தேவன் எனக்காக எழும்புவார் என்று நீங்கள் அதன் மேல் உங்கள் கவனத்தை வைங்க. தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். வனாந்திரத்தில் வழியை திறப்பார் ஐயா. வழி இல்லாத இடங்களை வழியில உண்டாக்குவார். எதுவும் நடக்காது என்று நினைத்த இடத்தில் ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர செய்வார். தடைபட்டிருந்த காரியங்களை அற்புதமாக தேவன் நடப்பிப்பார். உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள் என்று தலையை உயர்த்தி கனப்படுத்துவார் ஐயா. தேவன் உங்களை தேவனை நம்பி இருக்கின்றவர்கள் என்றைக்கும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கரங்களை உயர்த்துங்க. ஒரு சில நிமிடங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு என்ன எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சவாலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நெகேமியா போல அந்த 4ஆம் வசனத்தில் அவர் ஜெபித்த ஜெபத்தை போல உங்களுக்கு தந்துடுறப்பா, உங்களுக்கு தந்துடுறேன், இந்த பிரச்சனை உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த பாரத்தை நான் சுமக்க விரும்பலை. இந்த பிரச்சனையை குறித்து நான் சிந்தித்து என் நாட்களை கடத்த விரும்பலை. இது உங்கள் கரத்தில் கொடுத்துட்றேன், உங்க கரத்தில் கொடுத்துறேன். நீங்க நியாயத்தை விசாரிக்கின்ற தேவனையா, நீதியை விசாரிக்கின்ற தேவனையா, தலைமுறையாக நியாயத்தை விசாரிக்கின்ற தேவனே, இந்த காலையில உம்முடைய ஜனங்கள் மேல ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே எங்கள் யுத்தத்தின் மத்தியிலே தேவ மகிமையை நாங்கள் காண்போமாக. எங்கள் யுத்தத்தின் மத்தியிலே தேவனுடைய மகத்துவமான கரம் எங்களுக்காக யுத்தம் செய்வதை காண்போமாக. தேவன் எங்களுக்காக எழும்புவதை நாங்கள் காண்போமாக. நல்ல விசுவாசத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த காலையில நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். எதை துவங்கினீரோ அதை நீர் முடிப்பீர் ஐயா. எதை சொன்னீரோ அதை நீர் செய்வீர் ஐயா. நீர் துவங்கி எந்த ஒரு காரியத்தையும் பாதியில் நிறுத்துவதல்ல ஐயா. நீர் துவங்கியதை பூரணமாக அற்புதமாக வல்லமையோடு கூட நிறைவேற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் இந்த காலையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை இருதயங்களை நிரப்புவதாக இந்த காலையில். விசுவாசத்தில் தள்ளாடி ஆண்டவரே நம்பிக்கை இழந்து இந்த காலையில் நம்முடைய பிரச்சனத்தில் யாராவது நிற்பாங்கன்னா, நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய மலைகள் மெழுகு போல உருகி தள்ளப்படுவதாக ஆண்டவர். எங்களுடைய தேவன் எங்களுக்காக எழும்புவார். எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவன் எங்களுக்காக யாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பார் என்ற அற்புத நம்பிக்கை இருதயங்களை நிரப்புவதாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா.